அண்ணா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சண்முகம் பேசுனதும் அதுக்கப்புறம் ரத்னாவுக்கு நினைவுகள் எல்லாம் வந்துருது. வந்ததும் கண்ணுல கடக்குனல கண்ணீர் போய்க்கிட்டே இருக்கு. பேச முடியாம தவிக்கிறாங்க. அவங்க கையால சண்முகம் கையை பிடிக்கிறாங்க. நான் கண் விழிச்சு அவன் நினைவுக்கு வந்துட்டான்னு தெரிஞ்சதும் குடும்பமே எல்லாரும் சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. ரத்னா கிட்ட அதிகமா பேச்சு கொடுக்க கூடாது. அவ ஸ்டெயின் பண்ணிக்க கூடாது. அப்படி பண்ணினா பழைய நிலைமைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எல்லாரும் வெளியில வாங்க, அவ ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியில கூட்டிட்டு வராங்க. நம்ம ரத்னா திரும்பி வந்துட்டா அப்படின்னு வைகுண்டம், எசிக்கி, வீரா, கனி இவங்க எல்லாரும் சந்தோஷத்துல இருக்காங்க. பரணியை திட்டிட்டுமே அப்படின்னு சண்முகம் மட்டும் குற்ற உணர்ச்சியோடு இருக்காங்க. பரணி கேண்டீனுக்கு போறாங்க. அங்க பின்னாடியே போறாங்க. பரணி, என் குடும்பத்தை காக்க வந்த கொலசாமி நீ. நான் இனிமே இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டேன். கடைசியா என்ன ஒரு வாட்டி மன்னிச்சிடுன்னு மண்டிகை போட்டு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க சண்முகம். பரணி திரும்பி பார்த்ததும் சண்முகம் மண்டிகை போட்டு நிக்கிறத பார்த்து பதறி போயிடுறாங்க. டேய், முதல்ல எழுந்துடா, நீ எழுந்துரு முதல்ல. என்கிட்ட போய் நீ மன்னிப்பு கேட்கணுமா? இப்ப நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ஆனா உடனே மன்னிச்சிட்டேன்னு திரும்பவும் நீ என்ன தப்பா பேசினேன், இப்படி பண்ணினேன் அப்படி பண்ணினேன்னு என்னைய குத்தி காட்டி பேசினேன்னு வச்சுக்கோ, பதில் சொல்லக்கூட உன் பக்கத்துல இருக்க மாட்டேன் பாத்துக்கோன்னு பாசம் பொங்க பரணி சண்முகம் தோல் மேல சாஞ்சு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏதோ பாசத்தாலும் ஆங்காரத்தாலும் நான் அப்படி பேசிட்டேன். நான் இனிமே இப்படி எல்லாம் பேச மாட்டேன். தங்கச்சிகளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியல பரணி, அதனாலதான் நான் அப்படி எல்லாம் பேசிட்டேன். என்னை மன்னிச்சிட்டுன்னு மறுபடியும் மன்னிப்பு கேட்கறாங்க சண்முகம். ஏன்டா, உன் தங்கச்சி மேல வச்சிருக்கிற பாசம் என் மேல ஒரு துளி கூட உனக்கு கிடையாதாங்கிறாங்க. என்னோட பாதி நீ. பாசம் கோபம் எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு சரிபாதி தானே அப்படின்னு சண்முகம் பரணி அணைச்சுக்கிறாங்க. ரத்னா பொழைச்சு வந்ததும் வெங்கடேஷை போய் பார்க்கணுங்கிறாங்க. நான் பிழைச்சு வந்ததுனால வெங்கடேஷ்க்கு தண்டனை இல்லை. வெங்கடேஷை வெளியில விடுறாங்க. வெங்கடேஷ் ரத்னாவை பார்த்ததும், நான் செஞ்சதெல்லாம் தப்புதான் ரத்னா, உன்னை உண்மையா காதலிச்சேன், ஆனா பதவிக்கு ஆசைப்பட்டு இப்படி கண்மூடித்தனமா நடந்துகிட்டே ரத்னா, இனிமே நாங்க உன்னை இப்படி எல்லாம் செய்ய மாட்டோம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் ரத்னான்னு வெங்கடேஷ் கேட்கறாங்க. என்னைய முகம் கொடுத்து கூட பார்த்து பேச மாட்டியா? உன்னையே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும்னு நானும் உனக்காக இவ்வளவு நாளா காத்திருந்த ரத்னா, இதெல்லாம் நீயும் மறந்துட்டியா? தெரியாம செஞ்சுட்டேன், இந்த தப்புக்கு நீ மன்னிக்க மாட்டியா? நான் உன் காலில் வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி வெங்கடேஷ் ரத்னா காலை பிடிக்க போனதும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும்போது அப்படியே ரத்னா மனசு மாறிடுது. மனசு எழுகுன ரத்னா இப்ப வெங்கடேஷ் கூட போகவும் முடியாம அண்ணன் கூட வரவும் முடியாம தவிச்சு நிக்கிறாங்க. வர்ணி ரத்னாவை நேருக்கு நேர் பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நீயே சரியான முடிவை எடு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கட்டின புருஷன் காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்கும் போது நம்ம மன்னிச்சுத்தானே ஆகணும், நான் அவர் கூடவே வாழ போறேங்கிறாங்க ரத்னா. இதை கேட்ட சண்முகம் தன்னை விட்டு மறுபடியும் தங்கச்சி பிரிஞ்சு போறாளேன்னு வருத்தத்தோட பாக்குறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.